அனைவருக்கும் வணக்கம். 80வது சுதந்திர தின நல்நாளில் டெல்லி செங்கோட்டையில் 13வது முறையாக தேசிய கொடி ஏற்றி வைத்து உலகத்தின் நாயகனாக விளங்குகின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசையோடு இன்றைக்கு கமலாலயத்திலும் நமது 80வது சுதந்திர தின விழாவை கொடியேற்றி வைத்து ஒரே நாள் டிஜிட்டல் துவக்க விழாவை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்றனர். இதனுடைய ஆசிரியருமாக நமது மாநிலத்தினுடைய பொருளாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்.ஆர். சேகர் அவர்களே, அண்ணன் பி.பி. துரைசாமி அவர்களே, அவர் நட்புக்குரிய கோபந்தன் அவர்களே, மா வெங்கடேசன் அவர்களே, திருமதி பாரதி சீனிவாசன் அவர்களே, முன்னாள் ஆளுநர் மேலவை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, ஆளுநர் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற கல்லூரி அண்ணன் காவேந்தர் அவர்களே, அண்ணன் சத்யநாராயணன் அவர்களே, ஜெயபிரகாஷ் அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அப்துல் மணி அவர்களே, கே. ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் திருநாகவரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அவர்களே, மாநில செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், வலியுறுத்தல் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த ஆன்மீக வணக்கத்தை இது ஒரே நாடு டிஜிட்டல் துவக்க விழா. இன்றைக்கு நம்ம எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இன்றைக்கு இதை துவக்கி கொண்டார். இதற்கு முன்பாக நமது பாகமாக கொண்டிருந்த நமது அம்பிகாரன் அவர்கள் இப்பொழுது டிஜிட்டல் துவக்க விழாவாக நமது எஸ்.ஆர். சேகர் அவர்கள் ஆரம்பித்தார். அந்த எஸ்.ஆர். சேகர் அவர்களை பார்த்தால் அவருடைய ஃபோனில் டெய்லி வாட்ஸ்அப்பில் பார்ப்பார், ஏதாவது ஒரு கவிதை எழுதிட்டே இருப்பார். அது நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் வேணா அனுப்பிவிடுவார். ஆனா இன்னைக்கு டிஜிட்டல்ல எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் படிக்கிறதுக்காக இன்னைக்கு அவருடைய கவிதை இன்னைக்கு நாம் எல்லோரும் படிக்க வேண்டும். ஆனா அந்த கவிதை இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் வயதானவர்கள் மட்டும் படிக்க வேண்டிய கவிதையாக இருக்கக்கூடாது, ஜென்சிகளும் படிக்கக்கூடிய கவிதையாக இருக்கிறது. அப்புறம் எல்லாம் ஈஸியாக. அதனால் உங்களுடைய ஏற்கனவே அண்ணன் பிபி அவர்கள் பேசிட்டு சொன்னாங்க, அண்ணனா அண்ணனான்னு கேட்டாங்க, தம்பி தான் உண்மையிலே. ஆனால் கவிதைகள் வந்து பல விதம் இருக்குது. புது கவிதைகள் இருக்குது, பழைய கவிதைகள் எல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு ஞாபகம், காலேஜில் படிக்கும் போது ஞாபகம், செத்த மாட்டு தோலினால் ஆடை செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் செத்த மாட்டு தோலினால் செருப்பு செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் ஆடை நெய்யலாமே, செத்த மனிதன் தோலினால் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற நாடாக இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய சூழல் அமைந்திருக்கு. இவர்களால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு பாரத பிரதமர் செய்த சாதனைகளை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அல்ல உலக அளவில் இன்னைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அதையெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆக வேண்டும். ரீச் ஆனால் கூட நமது தமிழகத்தை பொறுத்தவரை மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதுனால அது இன்னைக்கு நம்முடைய சென்றடைந்தாலும் வாக்கு வங்கியாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலை. கடந்த கால ஆட்சிக்கு மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது இடையில இன்னொரு சூழ்நிலை இருந்தாங்க. ஆக இந்த சூழ்நிலையை மாறி வரும்பொழுது நிச்சயமாக வருகிற இனி ஆள வேண்டிய கட்சியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒன்றுதான் இருக்கிறது. எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடையாளம் தான் தஞ்சாவூரில் நடந்த ஆர்ப்பாட்டம், காவிரி பிரச்சனைகளால் நடந்த ஆர்ப்பாட்டம். அன்றைக்கு தலைமையில் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலாக நடந்தது. அப்புறம் தேசிய அளவு கொடி பேரணி 2 தினங்களுக்கு முன்பாக நடந்தது. மிகவும் பிரமாண்டமான முறையில் தஞ்சை நடந்தது. சில பேர் பாரதிய கட்சியை சேர்ந்தவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பிரிந்து போய் கல்யாண் சிங் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இன்னைக்கு திரும்பி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்ததுதான் வரலாறு.
வரலாறு தமிழகத்தில் திருப்பதி தெரியாது. ஆனால் நீ நெல்லை மாவட்டத்திலிருந்து குமரி மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். யாரெல்லாம் பிரிந்து போனார்களோ எல்லாமே இன்னைக்கு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டமாக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அதை நிச்சயமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த வேலையில் நயினார் நாயக்கன் இருக்கலாம், எதை இருக்கிற நாயக்கன் வரலாம், எது எப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்பது இது ஒரு அசைக்க முடியாத ஒரு எட்டு கோட்டை சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த கட்சி. இந்த கட்சியை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இந்த என்றும் தொடர்ந்து அந்த வகையில் இந்த தேசத்தில் சில பேர் சொல்கிறார்கள், வந்தே மாதம் முதலில் பாட வேண்டுமா, தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டுமா அப்படின்னு சொன்னால் பல்வேறு பிரச்சனைகள் அதில். எவனொருவன் தாய் மீது பற்று வைத்திருக்கிறானோ அவன் தான் தாய்நாட்டின் மீது பற்று வைத்திருக்கின்றான். எவனொருவன் தாய் மீது பற்று வைத்திருக்கிறானோ அவன் தான் தாய் மொழி மீது பற்று வைத்திருக்கிறான். ஆக இரண்டையும், தாயையும் தமிழையும் தேசியத்தை நாம் பிரித்து பார்க்க முடியாது. ஆகையால் தமிழும் தேசியமும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே அது விட்டு பிரித்து காட்டாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிற இந்த டிஜிட்டல் ஒரே நாடு நமது பாரத பிரதமருடைய அனைத்து திட்டங்களையும் எல்லா குக்கிராமங்களிலும் சென்று சேர அளவிற்கு முயற்சிகள் எடுத்து நாம் அனைவரும் முதல்ல ஒரே நாடு வந்து பாதி பேர் சந்தா கொடுப்பாங்க, சந்தா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் இதை எப்படி நாம் வலுப்படுத்துவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தோடு நாம் இணைந்து இந்த டிஜிட்டல் ஒரே நாடு என்கிற ஒரு டிஜிட்டலை நாம் வலுப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்காக பாடுபட வேண்டும். நமது நாடு, நமது மொழி, நமது தேசியம், நமது பிரதமர், நமது கட்சி என்ற உணர்வோடு நாம் என்றைக்குமே நிரந்தரமான ஒரு முடிவோடு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வந்து 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.